வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். தலைவரே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் தாங்க இது. என்னன்னா டிடபிள்யூஎஸ் டீல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிட்டு இருந்தேன். குறுக்க கௌசிக் வந்திருக்காப்புல, வேற யாரும் இல்லை, மிந்த்ரால பொதுவாக எல்லாரும் போயிட்டு கிளாத் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பார்ப்பாங்கன்னு வைங்களேன். பட் அதில் என்னடான்னு பார்த்தா டிடபிள்யூஎஸ்க்குலாம் கிரேசியான டீல்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்டே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டிடபிள்யூஎஸ் வாங்குறதா இருந்தா, இல்லாட்டி நெக் பேண்ட் வாங்குறதா இருந்தா, இல்லாட்டி ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதா இருந்தா, எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதர் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இப்படி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ரெண்டு மட்டும் பார்க்காம இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஜெப்டோ, யாரெல்லாம் இருக்கணும், பிளிங்கிட், மிந்த்ரா, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ரவுண்டு போயிட்டு வந்துருங்க. சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து இவங்க இருக்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்கிறனால கிரேசியாக இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ தான் மக்கள் வந்து இங்கே வருவாங்க, நம்மளும் ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு பிளேயர் இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் டீல்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ நாள் கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் இது இருக்குமோ அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எல்லா ஆப்புக்கும் ரவுண்ட் போயிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மிந்த்ரால என்னெல்லாம் போட்டிருக்கா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. நெக் பேண்ட் ஓகே. ஸோ புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 ஆல்ரெடி அமேசான்லேயும் இதே ப்ரைஸில் தாங்க இருக்குது. பட் இவன் என்னென்னா எக்ஸ்ட்ரா அந்த கூப்பன் கொடுப்பான்னு சொன்னல, அந்த கூப்பன் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பான். அதில் என்னென்னா எஸ் அதே தான். ஸோ 91 rupees கம்மியாகுது. ஓகே, அப்புறம் கிரெடிட் கார்டுக்கு ஒரு 151 இதுக்கப்புறம் கம்மியாகுது. புல்லட் Z2 ஒரு நல்ல நெக் பேண்ட் தான், ஸோ கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் ரியல்மி ஒயர்லெஸ், அது பட்ஸ் ஒயர்லெஸ் 3 நியோ, அது வந்து 1000 ரூபாய்க்கு இருக்குது, அதுக்கும் கூப்பன் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ரியல்மி ஒயர்லெஸ் 3 அதுக்கு வந்து 1400 ரூபாய்க்கு இருக்குது, அதுக்கும் கூப்பன் இருக்கும். இப்போ நம்ம OnePlus Buds 3 பொறுத்த வரைக்கும் டியூயல் டிரைவர் வேறு. ஸோ நம்ம ரொம்பவே கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் இல்லையா. தட்டி பார்த்தா 450 ரூபா கூப்பனில் குறையுது. ஸோ அப்போ வந்து 4000 ரூபாய்க்கு கிடைக்கும் இல்லையா, 4050 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே, 4000 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நல்ல ப்ராடக்ட்டுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் 4000க்கு எந்த விதமான கார்டு எதுவுமே தேவையில்ல, வெறும் கூப்பனை போட்டு 4000க்கு வாங்கினா இதுவும் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ அண்டர் 5Kல இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ. ஸோ இது வந்து இந்த பட்ஸ் 3 ப்ரோ வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வரும்னா, அந்த பேம்பு ஃபைபர் டயாஃப்ரம் அதுதான். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தா 760 ரூபா குறையுது. வியரபிள்ஸ் 20 அப்படிங்கிற கூப்பன் கோட் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இதுக்கு 760 ரூபா குறையுது. அப்போ பார்த்தா 3139 ரூபா அந்த மாதிரி வருது. ஸோ குட், நல்ல டீல். 3000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. அப்போது மற்றவங்கள்கிட்ட இது எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் பார்த்ததுலேயே கம்மியான ப்ரைஸ்னால் 3300 ரூபா மாதிரியான ப்ரைஸ்க்கு பார்த்தேன். அதுக்கும் கீழே வந்திருக்கலாம், நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பார்க்கும்போது 3800 ரூபா அப்படின்னு காட்டினாலும், அதுக்கப்புறமா வந்து இந்த கூப்பன் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ரெகுலராக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதோட ஒரு 100லேருந்து 200 ரூபா கம்மியாக தான் கிடைக்குது வித்தவுட் கார்டு ஆஃபர்ஸ். இந்த கார்டு ஆஃபர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை தான். இங்கே வந்துட்டான் பாருங்க, ரீசென்ட்லி வியூடு ப்ராடக்ட் நம்ம நார்டு பட்ஸ் 3 ப்ரோ தான். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரைஸ்க்கு தான் நம்ம பார்க்க முடியுது, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. ஸோ 2800 ரூபா. அமேசான்லேயும் இந்த ப்ரைஸ்க்கு தான் இருக்குது. இதில் வந்து அந்த அடிஷ்னல் கூப்பன் போட்டால் 196 ரூபா குறையுது. ஓகே, நார்டு பட்ஸ் 2R வந்து நிஜமாவே நல்ல ப்ராடக்ட்டுங்க. நிறைய பேர் வந்து பேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் லைக் பண்ணுறவங்க, அவங்க வந்து 2000 ரூபாய்க்குள்ள எனக்கு டிடபிள்யூஎஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மியூசிக் ஆஸ்பெக்டில். ஸோ இதுக்கும் கூப்பன் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் 160 ரூபா. ஸோ அப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பாராத விதமாக சம்மந்தமே இல்லை தான் மிந்த்ராவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்ஸ் 2R இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இதை தவிர ஓகே, ரியல்மி T110. ஸோ இது எல்லாமே எப்படின்னா 1500 ரூபாய்க்கு கீழே எனக்கு வந்து டிடபிள்யூஎஸ் வேணும், அதில் வந்து பேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாம். அவுட்டோரில் நான் வண்டியில் போகும்போது ஃபோன் கால் பேசணும் அப்படின்னும் போது தான் இதெல்லாம் செட் ஆகாது. மியூசிக்கு ஓகே, இன்டோர் ஆஸ் வெல் அஸ் அவுட்டோர் மியூசிக்கு ஓகே. ஸோ அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். CMF பை நத்திங், நீயும் வந்துட்டியா அப்படி தான் இருக்குது. பட்ஸ் ப்ரோ இதுக்கு வந்து 250 குறையுது. ஸோ 2499க்கு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு இன்னொரு 250 குறையுது. இந்த கலர் அவைலபிளாக? எஸ், அவைலபிளாக இருக்குது. பட்ஸ் ப்ரோ 2R, பட்ஸ் ப்ரோ 2R ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. OnePlus பட்ஸ் ப்ரோ 2R இவ்வளோலாம் இல்லைங்க. அமேசானில் சும்மாவே இந்த டீலுக்குலாம் முன்னாடியே நான் 6000 ரூபாய்க்கு பார்த்தேன். இது ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏண்டா யாரை ஏமாத்த பார்க்குறேன்? மோசக்காரா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? இதில் போயிட்டு இதில் நம்ம வந்து பட்ஸ் 2R என்ன ரேட்டில் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பட்ஸ் ப்ரோ 2Rம் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். பார்த்தீங்களா, இங்கே சும்மாவே என்ன ப்ரைஸ்க்கு இருக்குது பாருங்கள், பட்ஸ் ப்ரோ 2R. முன்னையே நான் இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தேன். ஸோ பட்ஸ் ப்ரோ 2Rம் உங்களுக்கு வந்து டியூயல் டிரைவரில் வரும். ஸோ 5009. இந்த மொபைல் ஷாப் ரீட்டைல் இவனை நம்பலாமா?
என்னெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல, ஒரு ப்ராடக்ட் பார்க்க வரும்போது எவ்வளோ விஷயங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இங்கே இன்னும் நல்லா போயிட்டுருக்கு பட்ஸ் ப்ரோ 2. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம், அதுவும் உங்களுக்கு கால்ஸ் சொல்ல இதுலேயும் பிஞ்ச் இருக்க போகுது. ஸோ டச்சினால் வரக்கூடிய இஷ்யூஸ், மிஸ்டச்சஸ்லாம் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், ஃபிட்டும் சூப்பராக இருக்கும், நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல பேட்டரி லைஃப் வரும். ஸோ இது வந்து ஓகே ப்ராப்பரான ஒரு செல்லர் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணால் அப்போ இன்னும் கம்மியாகும். அதோ இங்கே தான் போட்டு வச்சிருக்காங்களே 5775 அப்படிலாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க, நல்ல ப்ராடக்ட். இது வந்து 6639 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ப்ராடக்ட்டு. இது எந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும்னா, கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு புரியும். கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ ஒரு நல்ல ப்ராடக்ட், அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட். இதில் இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியது, 5000க்கு மேலெலாம் டிடபிள்யூஎஸ் போகும்போது ரொம்ப யோசிச்சு போங்க. ஓகே, அமேசானில் வந்து உங்களுக்கு மிந்த்ராவோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. இதுவே அமேசானில் கிடைக்கிற ஒரு சில பொருள் வந்து 3000 ரூபா அப்படின்னும் போது, மிந்த்ராவில் அது பேஸ் ப்ரைஸே சும்மா அது அவங்க வித்துட்டு இருக்க ப்ரைஸே இப்போ வந்து 2700 ரூபா அப்படின்னும் போது அது மேலே கூப்பன்லாம் போடும்போது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. Air 6 ப்ரோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க, Air 6 ப்ரோ. ஏன்னா பட்ஸ் Air 6 ப்ரோ தான் இப்போதைக்கு அவங்களோட பெஞ்ச்மார்க் டிடபிள்யூஎஸ். ஓகே, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டு நச்சுன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே நல்லா இருக்குங்க. ஓப்போ என்கோ பட்ஸ் Air 3 ப்ரோ அது வந்து மிந்த்ராவில் ஓகே. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் Air 6 ப்ரோவே உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் இருக்கா. இவங்களே வந்து அந்த ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி என்ன ப்ரைஸ் வரைக்கும் வாங்க முடியும்னு போட்டிருப்போம். 4000க்கு வாங்கலாம். அப்போது இதுவும் ஒரு சம ப்ராடக்ட்டு. 4000க்கு அப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா, OnePlusஓட பட்ஸ் 3யும் வரும், அதே சமயம் இதுவும் வரும். இது வந்து சம ப்ராடக்ட் தான். குவால்காம் ஆப்டெக்ஸ் போட்டால் யாரெல்லாம் வரா? இயர்ஃபன் Air 3 ப்ரோவா? ஓ நாய்ஸா? ஆங்கர் R50i நல்ல ப்ராடக்ட்டுங்க. அது வந்து 1100 ரூபாய்க்கு சூப்பர் ப்ராடக்ட் தான் R50i. ஸோ அது அப்போது இந்த ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால், கார்டெலாம் போட்டால் எவ்வளோக்கு வரும்? ஏதாவது ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்களா? அதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல, சும்மாவே அது 1100 ரூபாய்க்கு. இது வந்து மியூசிக் ஆஸ்பெக்டில் நல்ல பட்டுங்க. ஸோ இது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இயர்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. இயர்ஃபன்னுங்கிற பிராண்டு நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மேபி நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ரேட்டிங்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த இயர்ஃபோனில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ இது வந்து 4639 ரூபா. அப்போது ஏதாவது ஆஃபர் இருக்கா? எந்த ஆஃபரையுமே காணும். ஓகே, ஸோ இயர்ஃபோனோட இந்த ப்ராடக்ட்டில் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது. ஆப்டெக்ஸோட இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதே ரேராக இருக்குது. இயர்ஃபோனில் இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. இவங்களோட ரேட்டிங் எப்பயுமே கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்கு. மக்கள் ரேட்டிங் ஒருவேளை குளோபல் ரேட்டிங்காக என்னன்னு தெரில. 6 மைக் ENC, குவால்காம் ஓகே ஆப்டெக்ஸ் அடாப்டிவ். இவனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே குவால்காமோட ஆப்டெக்ஸ் இருக்குது. டேரெக்டாக அவனே விற்கிறான் அமேசானில். இயர்ஃபோன் அவனே விற்கிறான். அப்போ மொத்தம் வந்து இந்த இயர்ஃபோன் இந்த பிராண்ட் எப்படிப்பட்ட பிராண்டுங்கிறத நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் குவால்காமோட ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது. அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சேலில் நல்லா டாமினேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா, ஆடியோ ப்ராடக்ட்ஸில் வந்து BBK ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இனிமேல் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. வெறும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட நிறுத்திக்காமல் மற்ற இடத்துலையும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் லுக் பண்ணுறீங்களோ, எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் மற்ற இடத்துல என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். பார்க்கலாமா? பாய்.